என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாளை 3/6/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். அதாவது மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய கிழமையில சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் வரும்போது நம்ம என்ன வேண்டி பிரபஞ்ச சக்தியிடம் கேட்கிறோமோ அது அப்படியே நடக்குமா. அப்ப எந்த நேரத்துல என்ன வழிபாடை நம்ம செஞ்சா நம்ம நினைச்ச காரியம் வேகமா சித்தியாகும் நடக்கும் அப்படின்னா, இரவு 8 to 9 செவ்வாய் ஓரையில், இரவு 8 to 9 ஏன்னா செவ்வாய்க்கிழமை எப்பயுமே எந்த கிழமையா இருந்தாலும் 8 to 9 அந்த கிழமைக்கான அதிபதியான ஓரை வந்துடும். அப்படி இந்த ஓரை வரும்போது நம்ம செய்யக்கூடிய விஷயம், உங்களுடைய இல்லத்துல இல்ல கோவில்ல, உங்களுடைய இல்லமா இருந்துச்சு அப்படின்னா காமாட்சி விளக்கு ஏத்தி வச்சுக்கிறது, 2 செவ்வாழைப்பழம், 2 வெத்தலை, 2 களிப்பாக்கு, வாசனையான ஏதாவது புஷ்பம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த காமாட்சி விளக்கு பக்கத்துல வச்சிருங்க. இல்ல உங்களுடைய பூஜை அறையில முருகர் பெருமானுடைய திருவுருவ படம் இல்ல விக்கிரகமா இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நல்லா பூமாலை சாத்திருங்க. ஊதுபத்தியை கொளுத்தி நல்லா அந்த முருகப்பெருமானுக்கு காட்டுங்க. 2 நெல்லி, முழு நெல்லி. நம்ம இதை சுக்கிர ஓரையில சொல்லியிருப்போம். ஆனா சுக்கிர நட்சத்திரம் இருக்கிறதுனால முழு நெல்லி 2, துளசி இலை கிடைச்சா ரொம்ப விசேஷம். 2 சாஸ்திரத்துக்கு துளசி இலை, அதாவது ஒரு சின்ன பாத்திரத்துல அந்த கிண்ணத்துல 2 முழு நெல்லிய வச்சு அது மேல 2 துளசியை வச்சு அது பக்கத்துல ஒரு பஞ்ச பாத்திரம் செம்புல ஜலம், அந்த ஜலத்துல 2 துளசியை போட்டுருங்க. துளசி கிடைக்கல அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுருங்க. மஞ்சப்பொடி இல்லை அப்படின்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம், எப்பவுமே வீட்டுல உங்களுடைய இல்லத்துல பச்சை கற்பூரம் இருக்கும். அந்த விளக்கு கிழக்கு நோக்கி எரிய வேண்டும், அதாவது ஈஸ்ட் பேஸ் நோக்கி எரிய வேண்டும். பிரார்த்தனை, உங்களுக்கு என்ன தேவை, என்ன நடக்கணும், அந்த ஜோதியை பார்த்து வேண்டிக்கிறங்க. முருகப்பெருமானை நினைச்சு வேண்டிக்கிறேன். முருகப்பெருமான் உங்களுக்கு இந்த நேரத்துல அந்த அங்காரகனுங்கிற ஓரையில, செவ்வாய் ஓரையில நீங்க நினைச்ச காரியத்தை சீக்கிரமே நடத்தி கொடுப்பாருங்க. இதுதாங்க இந்த நேரம். செவ்வாய்க்கிழமையில வர பூர நட்சத்திரம் மங்களத்தை கொடுக்கும். சுபபோக வாழ்க்கையை கொடுக்கறதா சுக்கிர பகவான். திருமண வாழ்க்கையில சந்தோஷம் கொடுக்குறவன் சுக்கிர பகவான். வீடு வாங்கணுமா, என்ன ஆசை இருக்கும் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய சுக்கிர பகவான். அப்ப இந்த கிழமையில இந்த நட்சத்திரத்துல நீங்க வேண்டினீ அப்படின்னா நினைச்சது நடக்கும். நெல்லிக்காய் பிரசாதமா நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் விளக்க மலை ஏத்திருங்க. நல்லது நடக்கும். முயற்சி பண்ண